ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹஸ்பண்ட் மாலை போட்டு மண்டல பூஜைக்காக சபரிமலை போனாங்க. எல்லாரும் வாங்க ஐயப்பனை தரிசனம் பண்ண போவோம். சபரிமலையை எப்பயும் நம்ம ஒரே கூட்டமாக கச்சன்னு இருந்து தானே பார்த்துருக்கோம். இவ்வளோ காலியாக ஒரு இடம் எப்படி சபரிமலை ஃப்ரீயாக பார்க்க முடியுதுன்னா மண்டல பூஜைக்கு கண்டிப்பாக போகலாம். இந்த இடம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மெயின் ரோடு அப்படியே கச்சாம்பூச்சன்னு எல்லார் மேலே ஒருத்தர் சாயமே போட்டுக்கிட்டு அப்படியே அந்த ரோடே எப்படி சொல்கிறது, ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்ம சாயமே பூசுறதுனால நம்ம மேலே ஆட்டோமேட்டிக்காக சாயம் யாருன்னா ஒரு இடி இடிச்சுட்டு பூசிட்டு போயிடுவாங்க. பேட்டை சாஸ்தா இங்கே குத்து வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் மேலத்தாளத்தோடு அதை வச்சுக்கின்னு ஒவ்வொரு தனித்தனியாக மேலத்தாளம் வச்சுன்னு ஆடும்போது இவன் மூலத்துக்கு நம்ம ஆடுறதா இல்லை அவன் மூலத்துக்கு ஆடுறதா அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி இருக்கும். அதுவும் நம்மளால அந்த தார மேளத்தை எடுத்துகிட்டு வந்து அடிப்பாங்க பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தடையும் குத்துன்னு குத்தி அந்த இடமே தனியாக பேத்துட்டு வந்துடும் போல் அந்தளவுக்கு இருக்கும். பேட்டை சாஸ்தா இடத்துல போய் குளிக்கும்போது அந்த இடம் எல்லாமே காலியாக தான் இருந்தது. நம்ம போய் எப்படி சொல்கிறது, ஒரு தனி ஃபீலே என்ஜாய்மெண்ட் இருந்தது. இந்த தண்ணிலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்ல. அந்த கலர் சாயெல்லாம் போட்டு சோப்புலாம் போட்டு குளித்து தண்ணியே ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும். போய் குளிக்கும்போது அவ்வளோ க்ளீனாக சூப்பராக இருந்தது. அப்புறம் சாமி அப்போ தான் ஈவினிங் 5 மணிக்கு தான் அங்கே திறக்கும் போது இங்கே திறப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பேட்டை சாஸ்தா எப்பயுமே திறந்து தான் இருக்குமா. நம்ம எப்போ போனாலும் தரிசனம் பண்ணலாம் சாமியை. அப்படியே சாமியை பார்த்துட்டு வெளில வந்து ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டே இருந்தோம். டீ குடிக்கும்போது இப்போ சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒன்று நடக்கும், நீங்களே பாருங்களேன். அவ்வளோ மேலே சத்தம். நான் சொன்னேன்ல இப்போ ஃபஸ்ட்டு தாரை மேலெல்லாம் வச்சு அடித்து சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அந்த மேலே சத்தம் இப்போ நீங்கள் கேட்பீங்க பாரு. நான் அப்படியே இந்த வீடியோ கிளிப் அவங்க ஆடினது எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்பாக இதில் கொடுக்குறேன். அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க. ஒன்று ரசிக்கிறபடி இந்த குழந்தைங்க எல்லாருமே ஆடும்போது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளில வந்து பம்பா பஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டோம். டிப்போவில் கேட்டு முடித்தோடனே இங்கே தான் பக்கத்தில் இருக்குமா அப்படின்னாங்க. போய் பம்பா பஸ்ஸை பார்த்துட்டு போய் தான் உயிரே வந்தது. அதுக்கப்புறம் பம்பா பஸ்ஸில் ஏறி உள்ளே போனால் சீட்டே இல்லை. அப்படியே நின்றுக்கினே வந்து பம்பா இறங்கியாச்சு. பம்பா எப்படி இருக்குன்னு நீங்களே உங்கள் மனசில் இருக்கிறது வரது யோசிச்சு சொல்லுங்கள். அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மேகம் வேறு லெவலுங்க. இறங்கி ஒரு குழியில் போட்டுட்டு நல்ல நிம்மதியான குளியல். பம்பா தண்ணி உண்மையிலே வேறு லெவல் க்ளீனாக இருந்தது. அப்படியே குளித்து முடிச்சுட்டு இருமுடியெல்லாம் தலையில் எடுத்து வச்சுன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதில் ஒரு ஃபன்னு பாருங்களேன். நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாமல் எங்கள் அண்ணன் ஒருத்தர் வந்து அப்படியே நிற்பார், ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சி நிற்பார். அது வேறு லெவலில் இருக்கும். இப்போ பாருங்களேன், நிற்பார் எப்படி கரெக்டாக ஃபோட்டோ தானே வீடியோ தானே வாங்க நடந்து வானு சொல்லிட்டு போய் தான் நடக்க ஆரம்பித்தார். அப்படியே பொறுமையாக நடந்து போனோம். மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக தூரல் தான் போட்டுருந்தது. அதுக்கப்புறம் அது ரொம்ப கண்டினியூ ஆகி மேலே போக அப்படியே நிற்க வச்சிச்சு. அவ்வளோ மழை, சரியான மழை. அப்படியே மேலே நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்படியே இயற்கை சூழல் வேறு லெவலு. ஃபஸ்ட்டு நீலிமலை ஸ்டார்ட் பண்ணோம். நீலிமலை ஸ்டார்ட் பண்ண டாப்புக்கு போகும்போதெல்லாம் வேறு லெவல் மழை. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். லைட்டாக வெயில் அடிக்கும் போது தான் அந்த குளிருக்கு ஏதமாக ஒரு குளுன்னு நல்லா நிம்மதியாக மேலே ஏற ஆரம்பித்தோம். அப்படியே நீலிமலை டாப் வியூ வந்தாச்சு. அப்படியே நடந்து போயிட்டே போயிட்டே இருக்கும். அப்படியே நிமிர்ந்து பார்த்தா என் மேலே ஃபுல்லாக இருமுடி தான் இருக்குது. மேலே போ இதோ வந்துடும் அதை வந்துடும் அப்படின்னு. கரெக்டாக இங்கே ஷெட்டு வந்து மொத்தம் 24 ஷெட்டு போன வாட்டி கவுண்ட் பண்ணுது. 13வது ஷெட்டு அப்போ 13வது ஷெட்டு வந்திருக்கும். அப்பாச்சி மேடு கிட்ட வரோம் அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுக்கே தெரியும் அப்பாச்சி மேடு எவ்வளோ டாப்பில் இருக்குன்னு. அப்படியே ஏறுறோம். அப்போ தான் தோப்புக்கரணம் போட்ட மாதிரி இருந்தது. அப்பாச்சி மேடு டாப்புக்கு வந்தாச்சு. அப்போ ஒரு நிம்மதி. மறுபடியும் நிமிர்ந்து பார்த்தா மேலே ஃபுல்லாக இருமுடி போயினே தான் இருக்குது. சரங்குத்தி வந்து சேர்ந்தாச்சு. சரங்குத்தி வந்து சேர்ந்துட்ட பிறகு அங்கே கொஞ்சம் சின்ன டீ பிரேக்கு போட்டு உக்காந்தாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்து சபரிபீடம் வந்து ரீச் ஆயாச்சு. சபரிபீடத்தில் ஒரு சில பேர் இங்கே வந்து சரங்குத்தின்னு நினச்சி இங்கேயே சரத்தை குத்திட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து சபரிபீடம் தான். இந்த இடத்துல வந்து மாற்றியால் தான் தப்பாக வந்து சரம் குத்திட்டு போவாங்க. சரி, அப்படியே ரிலாக்ஸாக ஒரு ஓரமாக உட்காரலான்னு நினச்சோம். நாங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே மழை எங்களை பிளான் பண்ணி ஓரமாக உட்கார வைக்க முடிவு பண்ணிடுச்சு. அப்படியே ஓரமாக உட்காந்துனே இருந்தால் லேட் ஆகிடுன்னு கூட அந்த அண்ணன் சொன்னார். இருந்தாலும் பார்த்துட்டு பொறுமையாக போகலான்னு சொன்னோம். அப்படியே பொறுமையாக இயற்கை நம்மளை வரவேற்க ஆரம்பித்தது. இந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 3 மரம் ஒன்றா இருக்குங்களா, அந்த இடம் தான் இது. இந்த மரக்கூட்டம்னு சொல்லுவாங்க இந்த இடத்த.
நல்லாயிருக்கும் அந்த இடம் பார்க்கவே. அப்படியே இறங்கி போனால் அது சுத்தமாக க்ளீனாக மழை விட்டுடுச்சு. இறங்கி போகிறோம், ஐயப்பனை பார்க்க போகிறோம். வழக்கமாக இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்ன இடம் இதெல்லாம் ஒவ்வொருத்தரும். அப்படியே ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. மேக்ஸிமம் ஒரு 3 லைன் 4 லைன் தான் இருந்தது. ஆனால் அடுத்த ஒரு ட்விஸ்ட்டு வீடியோ எண்டில் சொல்கிறோம் பாருங்கள். நாங்கள் பார்த்துட்டு வந்துட்ட பிறகு எவ்வளோ காலியாக இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் யூஸ்வலாக இந்த கார்த்திகை மாதம் ஃபீல் வந்துடுச்சு அப்படின்னு நினச்சோம். 18ஆம் படியான வந்துட்ட பிறகு இன்னும் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ஃப்ரீயாக ஏறலாம், ஃப்ரீயாக ஏறி தான் ஆகணும் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். ஆனால் நாங்கள் பிளான் பண்ணி போனது அந்த தியான கோலத்தில் இருப்பார். அந்த தியான கோலத்தில் நாங்கள் பார்க்கணுன்றதுக்கோசம் தான் மெயினாக அந்த ஃபஸ்ட் டே நாங்கள் போனது, சன்னிதானம் திறந்த அன்றைக்கி. அதேமாரி அதுக்கு தகுந்த மாதிரி தியான கோலத்தில் நாங்கள் பார்க்கலான்னு நினச்சது கம்பல்சரி பார்த்துட்டே வந்துட்டோம். இருமுடி எடுத்துகிட்டு ஐயப்பனை கிட்ட நெருங்கி போகிறோம். ஒவ்வொருத்தரும் இருமுடி எடுத்துகிட்டு நீங்கள் கிட்டே போகும்போது 1000 விஷயம் யோசிச்சுட்டு அந்த இடத்துக்கு போவீங்க. ஆனால் அவரை பார்க்கும்போது எல்லார் கண்ணுலேயும் நிற்கிறது அந்த ஒரு துளி கண்ணீர் மட்டும்தான். ஐயப்பனை நானும் அதே தான் நிறைய விஷயம் யோசிச்சுட்டு கிட்டே போயிட்டு அவரை தரிசிக்கலான்னு போனேன். ஆனால் அவர்கிட்ட என்னால் எதுவும் கேட்க முடியல. அவர் எனக்கு கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருமுடியை தாங்கி பிடிச்சிட்டு நான் நடக்க ஆரம்பித்தேன். யாராலையும் கேட்க முடியல அந்த இடத்துல. கண்டிப்பாக இதை கேட்போம் அதை கேட்போம்னு யோசிச்சுட்டு போனோம். கேட்க முடியல. சரி அவர் கொடுப்பாரு. ஆக்சுவலாக இது ஐயப்பனோட தியான பீடம். இது தான் இந்த இடத்துல தான் குருதி பூஜை நடத்துவாங்க. அப்படியே அந்த மேலெல்லாம் அடிக்கிற இடத்துலலாம் உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் இந்த நடலாம் சாத்தும் போது குருதி பூஜை நடத்துவாங்க. நீங்கள் வீடியோலாம் பார்த்துருக்கலாம், இல்லை நேரில் போய் பார்க்கலாம். அடுத்து விரி கரெக்டாக நம்ம நம்பியார் மடத்துக்கு மேலே தான். ஒரு ஆளுக்கு 50 ரூபா. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. போனவுடனே நாங்கள் என்ன பண்ணோம், உட்காந்து நெய்யெல்லாம் பிரிச்சுட்டு அந்த அபிஷேகம், நெய், சந்தனம், குங்குமம் எல்லாத்தையும் தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து வச்சா தான் காலைல தூங்கி எழுந்திரிச்சிட்டு போய் அபிஷேகம் நெய் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் போய் இருமுடி இறக்கி வச்ச உடனே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் பண்ணி அப்படியே உட்காந்துருந்தோம். இவர் தான் எனக்கு குருசாமி. இவர் தான் நல்லா ஜாலி டைப் தான், உங்களுக்கே தெரியும். தூங்கி எழுந்துச்சி காலைல அதிகாலை 4 மணி, பிக் பாஸில் சொல்கிற மாதிரி கூட சொல்லலாம். காலங்காலத்தில் நெய்யை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டோம். எங்களுக்கு உண்மையாலேயே அப்பயும் அந்த கார்த்திகை மாதம் ஃபீல் தான் வந்தது. என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் ஓடிக்கினே இருக்குது மைண்ட் செட்டில். கிட்டே போகும்போது அதே மாதிரி தான் இருந்தது. மறுநாள் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு உண்மையாலே கொடுக்குறேன் பாருங்கள். அந்த 18ஆம் படி எவ்வளோ காலியாக இருந்தது. நாங்கள் மைண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணி யோசிச்சுட்டு போனது உண்மையிலே அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, நம்ம மறுநாள் வந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு. ஆனால் அந்த தியான கோலத்தில் ஐயப்பனை பார்த்தது தான் எங்களுக்கு மன திருப்தியாகவே அடைஞ்சது. நெய்யபிஷேகம் எடுத்துகிட்டு போகும்போதும் 1000 விஷயம் எங்களுக்கு மைண்டில் ஓடின்னு தான் இருந்தது. ஐயப்பா எங்களுக்கு இது பண்ணிவிடு, அது பண்ணிவிடு, அப்படி இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடணும் அப்படின்னு. ஆனால் அப்பயும் எங்களுக்கு எதுவும் தோணலை. இந்த சந்தனம் ஐயப்பன் மேலே அந்த பாதம், கிரீடம் எல்லாமே அச்சு வச்சு கொடுப்பாங்க. இது உள்ள ஐயப்பன் மேலே பட்ட திருநீர். இந்தமாரி நீங்களும் தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிரசாத் அந்த டோக்கன் வாங்கிட்டு இந்தமாரி பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு மஞ்சள் மாதா பார்க்க வந்துட்டோம். மஞ்சள் மாதாவுக்கும் அதேமாதிரி இருமுடியில் எட்டு வந்தது தனித்தனியாக பிரித்து வச்சு அவ்வளோ மலரும் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நாங்கள் நல்ல ஆசீர்வாதம் பெற்றுட்டு அதுக்கப்புறம் பஸ்மகுளம் வந்தோம். பஸ்மகுளத்தில் நல்ல ஒரு குளியலை போட்டோம். பஸ்மகுளம் உண்மையிலே அப்போ தான் நல்லா ஐயப்பன் தெளிவாக குளித்து எரிச்சு போன குளம் இருந்தது. அவ்வளோ க்ளீனாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துன்னு மேலே வச்சுட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ இப்போ பாருங்கள். அந்த கிரீடெல்லாம் உங்களுக்கே தெரியும். அந்த சந்தனத்தில் இது அந்த கால் அச்சு அந்தமாரி ஒவ்வொன்றுத்தையும் அவ்வளோ தெளிவாக நாங்கள் பார்த்து இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், அந்த மறுநாள் வீடியோ நாங்கள் சாமியை பார்த்துட்டு வரும்போது எவ்வளோ காலியாக இருக்குன்னு சொன்னாங்களா, அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோ காலியாக நாங்கள் யோசிச்சுட்டு போனது. ஆனால் அது நாங்கள் போனது, நாங்கள் கூட்டத்தை நீங்களே பார்த்தீங்க. திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அதுக்கப்புறம் நம்ம தோஸ்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி வந்தாச்சு. கீழே இறங்கி நம்ம ஐயப்பன் நம்மளுக்கு வழி அனுப்புறதுக்கோசம் இந்த இடத்துல நிற்பார். அவருக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு கிளம்பியாச்சு.